السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، قال تعالى: وقال موسى يا فرعون إني رسول من رب العالمين. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்படியாக ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் சரிதைகளை தொடர்படியாக பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் நாம் அன்று முடித்ததனுடன் தொடர்கிறேன். அன்பானவர்களே, ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தொட்டில் பருவத்தில் இருக்கும் பொழுது ஃபிர்அவுனை உதைத்து தன்னுடைய முதல் படியான எதிர்ப்பினை வைக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அங்கிலிருந்து ஃபிர்அவுனிற்கு அடிசறுக்க ஆரம்பிக்க வைத்து விட்டான். விலகி கொண்டான் ஃபிர்அவுன். இது என்னமோ ஒரு எனக்கு தீங்காக இருக்கின்றது, எனக்கு ஏதேனும் ஒரு யமகண்டம் ஆரம்பித்திருக்கின்றது போல, ஏன் எனக்கு இவ்வாறு ஒவ்வொரு நிலைமையும் நிலை செலுத்துகிறது என்று ஃபிர்அவுன் தினமும் அணுவாக சிந்திக்க ஆரம்பிக்க தொடங்கிவிட்டான். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய பெரிய பருவம், தங்களுடைய வயதிற்கு பருவத்தை அடைந்தார்கள். எப்பொழுது மூஸா நபி அவர்கள் தங்களுடைய வாலிப பருவத்தினை அடைந்தார்களோ, எல்லோரிடத்திலேயும் அன்பான அல்லாஹ்வினுடைய இறைப்பணியை தொடர்ந்து தங்களுடைய தபலீக் பணியை, தங்களுடைய இறைப்பணியை தொடர்ந்து செய்ய துவங்கிவிட்டார்கள். பார்க்கின்ற நபரிடத்தும் எல்லாம் அல்லாஹ் இறைவன், நான் அவருடைய நபி என்பதாக எடுத்துரைக்கலானார்கள். இப்படியே சென்று கொண்டது. மக்களிடத்திலே பரப்பப்பட்ட விஷயம் மன்னனுக்கு செல்லாமலா இருக்கும். காட்டு தீயை விட அதிவேகமாக ஃபிர்அவுன் இருக்கின்றான் அவனிடத்திலே சென்றது. மூஸா இருக்கிறார் அல்லவா, அவர் உங்களுடைய மார்க்கத்தை தழுவாமல், உங்களுடைய மார்க்கத்தை ஏவாமல், அவர் அவருடைய தனி மார்க்கத்தை துவங்கி, அவர் ஏதோ அல்லாஹ்தான் இறைவன் சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தன்றாடிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அமைச்சர்கள் மற்றும் மக்கள்கள் அனைவர்களுமே, மக்கள் உட்பட அனைவர்களும் என்ன செய்தார்கள்? ஃபிர்அவுனிடத்திலே கம்ப்ளைண்ட் செய்தார்கள். உடனே ஃபிர்அவுன் என்ன செய்தான்? அவ்வாறா சொல்லுகிறார், அவ்வாறு அல்லவே என்று மூஸா நபியை அழைத்து மீண்டும் அவர்களை விசாரணை செய்கிறார்கள். ஓ மூஸாவே, நீர் என்ன கூறினீர்கள்? அல்லாஹ் ஒருவன், அவருடைய தூதுவராக நான் வந்திருக்கின்றேன் என்பதை தபலீக் செய்தேன். இதை நீரும் ஏற்க வேண்டும், உன் மக்களும் ஏற்க வேண்டும், எல்லோரும் ஏற்க வேண்டும். ஏன்னா இதான் நிதர்சன உண்மை. ரப்பு என்றால் ஒருவன். அவனை என்ன செய்வான்? கிழக்கில் இருந்து மேற்கிலே சூரியனை உதிக்கச் செய்து மறையச் செய்வான். இரவிலே நிலவை படைத்து அதை மனிதர்களுக்கு குளிர்ச்சியாக்கி தருவான். ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உணவளிப்பான். ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய உடைமைகளை அளிப்பான் என்று ஒவ்வொரு நியமத்தையும், ரப்புல் ஆலமீனுடைய ஒவ்வொரு நியமத்துகளையும் மூஸா நபி அவர்கள் ஃபிர்அவுனிடத்திலே கூறலானார்கள். உடனே ஃபிர்அவுன் சொன்னான், நானும் தான் இறைவன், நானும் தான் எல்லாத்துக்கும் என்ன செய்கிறேன்? உணவளிக்கிறேன், உடை கொடுக்கிறேன், எல்லாமே நானும் தான் செய்கிறேன். அப்போ நான் கடவுள் அல்லையா? அல்லவே அல்ல. நீர் மனிதர், உன்னை விடைத்த ஒரு ரப்பு இருக்கின்றான் என்றால் அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்பதாக சொல்லி ரப்பு கூறுகிற வசனத்தை இங்கு நான் உங்களுக்கு கூறுகிறேன். சொன்னார்கள் மூஸா நபி அவர்கள், வகால மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ஃபிர்அவுன், ஓ ஃபிர்அவுனே, இன்னி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன். நீ கடவுள் அல்ல, நீர் கடவுள் அல்ல, நான் ரப்பின் மூலமாக அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த உலகத்தினுடைய, அகில உலகத்தினுடைய தூதுவர் என்பதாக ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, அங்கிருந்து தொடங்கியது. மூஸா நபிக்கும் ஃபிர்அவுனிற்கும் அங்கிலிருந்து ஆரம்பித்ததுதான். ஃபிர்அவுன் விளங்கி கொண்டான், மூஸா ஏதோ நம்மிடத்திலே தவறாக நடக்க பார்க்கின்றார் என்று. அவருக்கு விளங்கவில்லை. மூஸா நபி அவர்கள் தொடர்ந்து எதிர்க்கலானார்கள், தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். ரப்பு தான், அல்லாஹ் என்பவன்
ரப்பு நீ அல்ல என்பதாக ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு டயத்திலே என்ன செய்தார்கள்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். இவ்வாறு எதிர்க்க துணிந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பல்வேறான போட்டிகளுக்கும் அழைத்தார்கள். ரப்புன்னா இந்த காரியம் செய்வான், நீ செய்ய பார்ப்போம் என்று மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடத்திலே சொன்னான். உடனே ஃபிரௌன் கேட்டான், ஒரே ஒரு முட்டாள்தனமான கேள்வி, இதிலே வளைக்கலாம் எவ்வளவு பெரிய முட்டாள் என்று. மூசா நபிட்ட கேட்டான், ஓ மூசாவே, நீர் இறைவன் என்று சொல்லுகிறேரே, அவர் எங்கிருக்கிறார் என்று. அவர் வானத்தில் இருக்கிறார், அரிசிக்கு மேல குர்சியில அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அழகாக அமைதியாக கண்ணியத்தோடு அழகாக அமர்ந்திருக்கின்றார் என்பதாக சொல்ல ஃபிரௌன் எழுதி முட்டாளான காரியம் செஞ்சான். ஒரு மிகப்பெரிய கொடிக்கம்பத்தை உள்ள நட்டு வச்சான். இங்கேருந்து வானம் வரைக்கும் நட்டு வைக்கப்பட்ட கம்பி அது மேலோங்கி இருந்தது. மலைகளை தாண்டி மேகத்தை தொட்டு அந்த மிகப்பெரிய கம்பியானது, மிகப்பெரிய அந்த இரும்பானது வானத்தை நோக்கி இருந்தது. அங்க ஏறி என்ன பண்ணான், ஒரு உண்டிக்கல் எடுத்துக்கிட்டு அது என்ன செய்யறான், மேலே விடுறான். நான் ரொம்ப என்ன செஞ்சிட்டேன், கொண்டுட்டேங்கிறான். நான் ரொம்ப கொண்டுட்டேன் என்பதாக சொல்லுகிறான். எவ்வளவு உயரத்துல போய் மேகத்தை கூட இன்னும் தொடலை. இப்ப அதெல்லாம் தாண்டி டெக்னாலஜி வளர்ந்தே பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் அவன் அந்த அளவுக்கு கூட செய்யல. ஏதோ ஒரு அளவுக்கு மலை அளவுக்கு போய் ஒரு உண்டிக்கல்லை எடுத்து அல்லாஹ் தஆலாவை அடிக்கிறான். அடிச்சோன்னா அது ஒரு பறவை மீது பட்டு அந்த கல் அவன் பக்கத்துல விழுவுது. இது அல்லாஹ் தஆலா அவனை கேலி செய்வான். ரத்தத்தோடு அந்த கல் விழுவுது. உடனே என்ன செய்யணும், மக்கள்கிட்ட எல்லாம் உடனே தப்லீக் செய்யறான். நான் அல்லாவை கொண்டுட்டேன், இந்த பாருங்க அல்லாவுடைய ரத்தம் அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமானது. மூசா நபி அவர்கள் விலகி கொண்டார்கள். இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம தப்லீக் செஞ்சோம்னா நம்மளுக்கு தான் ஆகும் போயிடும் அப்படின்ட்டு மூசா நபி அவர்கள் எதுவுமே கண்டுகொள்ளாமல் மக்களை நோக்கி, தங்களுடைய பனி இஸ்ரவேலர்களை நோக்கி எல்லோரிடத்திலேயும் தப்லீகினை செய்தார்கள். காலப்போக்கிலே அவனை விளங்கி கொண்டான் ஃபிரௌன். அதனுடைய இறுதி முடிவு எவ்வளவு கொடூரமாக தெரியுமா இருந்தது. மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடத்திலே எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு சிரமங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அன்பானவர்களே, நேரத்தின் பற்றாக்குறையால் சுருக்கமாக முடிக்கின்றேன். இனிவரும் காலங்களிலே நாம் அனைத்து விஷயங்களையும் பார்ப்போம். ஆக அன்பானவர்களே, மூசா நபி அவர்கள் ஃபிரௌன் இடத்திலே நிறைய தேர்வுகள், நிறைய சோதனைகள், கஷ்டங்கள். ஏன்? ரப்பு அல்லாஹ் என்பதை நிரூபிக்க நாமும் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் ரப்பு என்பதை நிரூபிக்க என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் அதை பொறுத்து கொண்டு என்னுடைய ரப்பு அல்லாஹ் அவன் எனக்கு எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பான் என்று முழு மனதோடு நம்பிக்கை குணத்தோடு இவர்கள் எல்லாம் உலகத்திலே செயல்படுவார்களோ அவர்கள் ரப்பை ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியும் என்ன செய்கிறார்கள்? நிச்சயமாக அவர்கள் உண்மைப்படுத்துகிறார்கள் என்பதிலே இவது சந்தேகம் மேலே. அன்று குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனிவரும் காலங்களிலே ரப்பின் மீது வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகள், கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அவனிடத்திலே முழுமையாக ஈடேற்றம் பெறக்கூடிய தௌஃபீகை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இனிவரும் காலங்களில் மூசா நபியினுடைய தொடர்படியான வரலாற்றினை காண்போம்.